I am Hariharan, Head PG Department of Mathematics, KSR Women's College, Tirchandur. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிப்ளிகேஷன் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம சில மல்டிப்ளிகேஷன் டெக்னிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீவியஸில் போட்ட அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் போது ஒரு ஹியூஜாக இருந்தது. நம்ம சாம்பிள் வீடியோ பார்த்தோம், ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போது வேறு சில டெக்னிக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இப்போ 11 ஸ்கொயர். ஸோ 11 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 11 × 11 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 121. ரைட்? ஸோ 21 த ஹோல் ஸ்கொயர், அதாவது 21 × 21 இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 441. பட் இதே மாதிரி நம்ம நம்பர் வந்து லென்த்தியாக அதிகமாக நம்பரோட குவான்டிட்டி அதிகமாக இதனோட ஸ்கொயரை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவோட லாஜிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனி நம்பர் எண்டிங் வித் 1 அதனோட ஸ்கொயர், எனி நம்பர் எண்டிங் வித் 1 whose ஸ்கொயர், how to find எப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். ஒன்லி 3 steps to need to find the answer. இதனோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறது நமக்கு மொத்தமே 3 ஸ்டெப் போதும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 31 ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 31 ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ் 31 × 31. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் 31 × 31. ஸோ இதனோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்படியும் போடலாம். எப்படி போட்டுக்கலாம்னு பார்ப்போம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 31 × 31. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 × 1 1. செகண்ட் ஸ்டெப் 3 + 3 6. தேர்ட் ஸ்டெப் 3 × 3 9. So 31 × 31 நம்மளோட ஆன்சர் 961. Similarly 41 the whole square. So ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி நம்பர் எண்டிங் வித் 1. ஸோ 11 தெரியும், 21 தெரியும், 31க்கு பார்த்துட்டோம், 41க்கு இதே லாஜிக். ஸோ 41 the whole square equal to, ஸோ 41 × 41. ஸோ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க, again the 3 step 1 × 1 1, 4 + 4 8, 4 × 4 16. So 41 the whole square equal to 1681. அடுத்தது 51க்கு போகிறோம் அப்படின்னு பார்ப்போமா. ஸோ 51 the whole square. ஸோ 51 the whole squareனு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 51 × 51. ஸோ இங்கேயும் நமக்கு அதே 3 ஸ்டெப் தான். என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம். ஸோ 1 × 1 1, 5 + 5 10, 5 + 5 10, பேலன்ஸ் 1 இருக்கு. Yes, the third step 5 × 5 25 + 1 26. ஸோ இதனோட ஃபைனல் ஆன்சர் 2601. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த டெக்னிக்கில் எல்லாம் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் பிலோ 10 இருந்தது, டைரக்டாக போட்டோம். பட் இங்கே 51 அப்படிங்கும்போது இந்த 2 5 + 5 ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 10 தொட்டதுனால ஜஸ்ட் we put 0 and we take 1 as the balance. So then 5 × 5 25, that just we add that balance. So 25 + 1 26. So next one more example. So 71 the whole square. So 71 the whole square அப்படிங்கும்போது the same 71 × 71. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா the same logic 1 × 1 1, 7 + 7 14, balance 1, 7 × 7 49, 49 + 1 answer 50. ஸோ இது எந்த மாதிரி நம்பராக இருந்தாலும், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 2 டிஜிட் நம்பர் எண்டிங் வித் 1. இதே இது 3 டிஜிட் போச்சு அப்படின்னாலுமே த சேம், அந்த லாஜிக்கு மாறாது. அகெயின் ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் we need to find the answer. For example 121 the whole square. ஸோ 121 the whole square அப்படிங்கும்போது இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தோம் அப்படின்னா 121 × 121. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கமா ஒன்று போட்டுக்க போகிறோம். தட்ஸ் ஆல். அகெயின் த சேம் 3 ஸ்டெப்ஸ் 1 × 1 1, 12 + 12 24, பேலன்ஸ் 2. ஸோ தேர்ட் ஸ்டெப் 12 × 12 144, 144 + 2 ஆன்சர் 146. So without using calculator, without using pen and paper, without using ordinary multiplication, நம்மளால இந்த மாதிரி ப்ராடக்ட் ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகிறோம். எந்தெந்த டெக்னிக்லாம் ஈஸியாக இருக்கோ அந்தந்த டெக்னிக்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா மல்டிப்ளிகேஷன் டெக்னிக்கும் எல்லா லாஜிக்கும் இருக்கும். முதல்ல ஈஸியாக இருக்கிறத லேர்ன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூவை ரைஸ் பண்ணிகிட்டே கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். தேங்க்யூ.